வருக வருக வருகவே, இறையாசி பெருகவே, அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. வருக வருக வருகவே, இறையாசி பெருகவே, அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோரம் அன்னை வாழிடம் வருகவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோரம் அன்னை வாழிடம் வருகவே. களையாட்டி சதுப்பு நீளம் காணவே வருகவே. தந்தன 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 தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்து உலகை ஆளும் கிறிஸ்து அரசரின் அன்பு நிறை இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, காரங்காடு தூய செங்கோல் அன்னை ஆலயம் அனைத்துக்கும் அனைவருக்கும் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெருவிழாவை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றது. இயேசு புதிய இஸ்ராயல் மக்கள் என அழைக்கப்பெறும் நமக்கு அரசராக தரப்பட்டிருக்கின்றார் எனவும், இவரே படைப்பிற்கும் மீட்பிற்கும் தலைவர் எனவும், இவரது அரசில் பாவிகள் உள்பட அனைவரும் இடம் பெறுகின்றார்கள் என்றும் இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகின்றது. இன்றைய விழா வழியாக தூய பேதுரு குறிப்பிடுகின்ற நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர், தூய மக்களினத்த இறைவனின் உரிமை சொத்தான மக்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. நம் மத்தியிலே மலர்ந்திருக்கின்ற இறைவனின் அரசை வளர்த்தெடுக்கும் ஈடுபாடு கொண்ட இறை சமூகமாக மாறிட இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த மாபெரும் முயற்சியில் நாம் எந்நாளும் இணைந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 1-3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 122. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். 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 அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருத்தலத்தார் ஆங்கே செல்கின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன.
அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12-20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தையவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியே வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறைவசனங்கள் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள்.
ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டு இருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு அஞ்சுவது இல்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பி என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து அரசர் மற்ற அரசர்களிலிருந்து மாறுபட்ட அரசராக இருக்கிறார். நம்முடைய அரசர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? பணபலம், படைபலம் எல்லாம் இருக்கும். பணக்காரர்கள் தான் கூட இருப்பாங்க. அதே போல போர்னு போயிட்டா முன்னாடி யார் இருப்பாங்க? காலால் படை, அதன் பிறகு குதிரை படை, அதன் பிறகு யானை படை, அதன் பிறகு படை தளபதிகள், அதன் பிறகுதான் அரசர் இருப்பார். போர்னு எல்லாருமே அழிந்த பிறகுதான் அவர்கள் அரசரையே தொட முடியும். ஆனா நம் அரசர் கூட இருந்தது யாரு? ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் ஊனமுற்றவர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள். இவர்கள் தான் ஆண்டவர் இயேசு கூட இருந்தாங்க. அவர்கள் விட்டு போனதெல்லாம் யாரு? பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள், பெரியவர்களாக சொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இயேசு விட்டு தூர போனார்கள். ஆனால் பாவிகள், ஏழைகள், அனாதைகள் தான் இயேசுவோடு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இயேசு எளிமையிலும் எளிமையாக, ஏழையாக, அவர்களுக்காக வாழ்வு கொடுப்பவராக அவர் வாழ்ந்தார். பிறக்கின்ற பொழுது மாற்றானின் மாட்டு குடிசை, இறக்கின்ற பொழுது மாற்றானின் கல்லறை. அப்ப அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருக்கென்று ஒரு அரண்மனையோ மாளிகையோ எந்த ஒரு வசதியுமே அவரிடம் இல்லை. ஆனா ஏழைகளை தேடி போனார், நம்மை தேடி வந்தார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம் இதயங்களிலே குடிகொள்கின்ற அரசராக, இன்றும் என்றும் எப்பொழுதுமே போற்றப்படுகின்ற அரசராக, என்றென்றும் ஆளுகின்ற அரசராக கிறிஸ்து அரசர் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நம்மால் மறுக்க இயலாது. ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்ல வருகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னார். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதை மக்கள் அழைத்து சென்று இஸ்ராயலுக்கு அரசராக அவரை நியமிக்கிறார்கள். இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இருளில் ஆட்சியில் இருந்த நம்மை அவருடைய மகன் வழியாக நம்மை ஒளியின் ஆட்சிக்கு அழைத்து சென்றவர், நம்மை அவருடைய அரசுரிமைக்கு, அவருடைய ஆட்சியிலே கொண்டு சேர்த்தவர் நம் கடவுளாக இருப்பதால் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அதே போல இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஆட்சியிலே, இறை ஆட்சியிலே நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளாக வாழ முற்பட்டு இருக்கின்றோம். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, பிறக்கும் போதும் ஏழையாக பிறந்தவர், இறக்கும் போதும் ஏழையாக இறந்தவர், இறுதி வரை வாழ்கின்ற பொழுதும் ஏழைகளுக்காகவே, அனாதைகளுக்காகவே, நமக்காகவே ரத்தம் சிந்தி வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட கிறிஸ்து அரசர்
தியாகத்தின் மறு உருவமாக இருக்கிறார். எல்லா அரசர்களும் பின்னால் நின்று மக்களை எல்லாம் அழித்த பிறகு உயிரை கொடுக்க வருகின்ற பொழுது நம்முடைய அரசர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக அவரே கழுவாயாக மாறுகிறார். நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காக, இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு வருவதற்காக அவரே பாடுகள் படுகின்றார், ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கின்ற கடவுளாக நம் அரசர் பேரரசர் இருக்கிறார். ஆகவே தான் இன்றும் என்றும் எப்போதும் போற்றப்படுகின்ற அரசராக இருக்கிறார். எல்லாருக்கும் பணபலம் படைபலம் தேவை. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா அன்பு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தது போல நாமும் நம் அருகிலே இருப்பவர்களை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, தியாக செம்மலாக வாழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்கின்றார். அதே போல நாமும் பிறருக்கு பணிவிடை புரியவும் பிறருக்கு பகிர்ந்து வாழவும் நாமும் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்வது போல, நல்ல கல்வன் அவரை பார்த்து, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவிற்கூறும் என்ற ஒரே வார்த்தை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு மன்னிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற தியாக செம்மலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரரசராக நம்மோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வருகின்ற நாம் அவருடைய பிள்ளைகளாக, மனமாறிய பிள்ளைகளாக, தூய வாழ்வை வாழக்கூடிய பிள்ளைகளாக, அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, தியாக செம்மலாக பகிர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அவர் பணிவிடை புரிய வந்தது போல நாமும் பணிவிடை புரிய வந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல இறுதியிலே நீதியின் அரசராக நம்முடைய அரசர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நம்மிடம் கேட்கின்ற கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். என்ன கேள்வி கேட்கிறாரு? நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்களா? நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் ஆடையிருந்து இருந்தேன், என்னை உடுத்தினீர்களா? நான் அந்நியனாயிருந்தேன், என்னை காண வந்தீர்களா? என்ற ஒரு கேள்வியை தான் நம்மை பார்த்து கேட்கிறார். சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மால இதை செய்ய முடியாதா? பசித்தவருக்கு உணவு கொடுக்க முடியாதா? தாகமா இருக்கிறவர்களை தண்ணி கொடுக்க முடியாதா? ஆடை இன்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுக்க முடியாதா? யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்க மக்களை நம்மால் சந்திக்க முடியாதா? எளிமையான காரியங்கள். நீங்க பெரிய வீடு கட்டினீங்களா? வசதியாக வாழ்ந்தீங்களா? பெரிய பெரிய அரண்மனையில இருந்தீங்களா? இதையெல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை. அவர் கேட்பது, சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா? அது போதும் என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு என்று ஆண்டவர் கிறிஸ்து அரசர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய அரசை, அவருடைய ஆட்சியிலே பங்கு பெற வேண்டுமானால் நாம் அவரை போல அன்பு செய்யவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்து நாம் மோட்சத்திலே இடம்பெறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கிறிஸ்து அரசர் இந்த உலகத்திலே அமைதியை கொடுக்க வந்த அரசர். இந்த உலகில் இருக்கிற எல்லா அரசருமே இந்த உலகத்துல சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை என்ற ஒரு நிலை தான் இருந்துச்சு. மாவீரர் அலெக்சாண்டர் போருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு துறவி அவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அவர் என்ன சொன்னாரு? நான் ஆசியா மைனரை பிடிக்க போறேன், அடுத்தது இந்தியாவை வெல்ல போறேன், அதன் பிறகு இந்த உலகத்தையே ஆள போறேன், எல்லாத்தையும் பிடித்த பிறகு என்னப்பா செய்ய போற அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஓய்வு எடுக்க போறேன், நிம்மதியா ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு. இதுதான் உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய எய்ம் அப்படின்னா இப்பொழுதே வந்து என்னோட உட்கார்ந்துக்க அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். ஏன்? அந்த நிம்மதிய, அமைதியை கொடுக்க வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பிறக்கின்ற போதே அங்க சொல்றாங்க வானதூதர்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகும், பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று நம்மை வாழ்த்துகின்றார். ஆக இந்த உலகத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்த ஒரே அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம், அவருடைய ஆட்சி எங்க இருக்கிறது? மேலையா, இந்த உலகத்திலேயா? எங்க இருக்குது? நம்முடைய இதயங்களில் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்சி
அந்த அமைதியும் இரக்கமும் அன்பும் கொண்ட ஆட்சி எங்க இருக்கு? நம்முடைய இதயங்களில், நம்முடைய குடும்பங்களில். எங்கு அமைதி இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கே இரக்கம் இருக்கிறதோ, அதுதான் இறையாட்சி. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அது நம்முடைய உள்ளங்களிலே, நம் குடும்பங்களிலே அது பரவி காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆகிய இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, பிறரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து மோட்சத்திலே நாம் இடம் பிடிப்பவர்களாக நாம் இருப்போம். கிறிஸ்து அரசரை தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அனைத்து உலகையும் ஆளும் கிறிஸ்து அரசரே, எம் மக்களுக்கு நீரே ஆயனாய் இருப்பாய் என்று அழைத்து அருள் பொழிவு செய்துள்ள திருச்சபையின் தலைவர்கள் உம்மை பின்பற்றி மக்களின் நல்வாழ்விற்காக உயிரையும் ஈன்ற உம்மை போன்று நல்ல ஆயர்களாக திகழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது அரசின் பாதையில் வழி நடத்திடும் தெளிந்த ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றிட ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து உலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, ஒளிமயமான உமது உரிமை பேச்சில் நாங்கள் பங்கு கொள்ள செய்தீரே. உமது பேரருளால் நாங்கள் எப்போதும் இருளின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒளியின் மக்களாக திகழ்ந்து உமது ஆளுமைக்கு மட்டுமே உட்பட்டு வாழ்ந்திடும் வரம் அருள ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து உலகையும் ஆளும் கிறிஸ்து அரசரே, எங்களை மீட்பதற்காக சிலுவையில் வேதனையை தாங்கிக் கொண்டு உம்மை நோக்கி மன்றாடியவர்களுக்கு வான் வீட்டை உரிமையாக அளித்தது போன்று எங்களையும் இரக்கத்துடன் கண்ணோக்கி உமது வான் வீட்டிற்கு அழைத்துச் சென்றிட ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து உலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, இத்திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்களும் மாதா தொலைக்காட்சி நேயர்களும் எப்போதும் உம் விருப்பப்படி வாழவும் எங்கள் உள்ளங்களில் உமது அரசாட்சியை
எப்போதுமே துய்த்துணர்ந்திடவும் அருள் தர ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தலித்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற மலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையை அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அரு அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை
அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தான். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தந்த வேணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தார். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தார். மேலும்
உயிர்த்தலை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணித்த புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாக வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களா சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகே தாய்மணி உரையாந்தே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்த